மனிதவள அமைச்சுக்கும் தொழிலாளர்களை பிரதிநிதிக்கின்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையில் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் விதைக்கும் நோக்கில் ஒவ்வொரு தொழிற்சங்க அலுவலகத்திற்கும் வருகை புரிந்து வரும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் வருகையை முன்னணி தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான TV3 தொழிற்சங்கம் வெகுவாக பாராட்டியுள்ளது. கடந்த 22 மாதங்களில் ஸ்டீவன் சிம் வருகை புரிந்த 34வது தொழிற்சங்க அலுவலகமான சிஸ்டம் டெலிவிஷன் மலேசியா பிரஹாட் எனும் TV3 தொழிற்சங்கம் விளங்குகிறது என்று தலைவர் கைருல் ஜமான் முகமட் தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை TV3 தொழிற்சங்கம் அலுவலகத்திற்கு வருகை புரிந்த அமைச்சர் ஸ்டீவன் சிம்மை வரவேற்று உரையாற்றுகையில் கைருல் ஜமான் மேற்கண்டவாறு கூறினார். அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் வருகை TV3 பணியாளர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். TV3 36 ஆண்டுகால தொழிற்சங்க வரலாற்றில் மனிதவள அமைச்சர் ஒருவர் தங்கள் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று அவர் புகழ்ந்துரைத்தார். அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் இந்த வருகையானது அரசாங்கத்திற்கும் தொழிற்சங்கத்திற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் மனிதவள அமைச்சின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவை காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்சங்கங்களுக்கு உதவிடும் நோக்கில் மனிதவள அமைச்சு அறிமுகப்படுத்திய தொழிற்சங்க விவகார திட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் TV3 தொழிற்சங்கம் கல்வி மற்றும் ICT திட்டத்திற்கு 25,000 ரிங்கிட்டை அமைச்சிடமிருந்து பெற்றதற்கு அமைச்சருக்கு தாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக கைருல் ஜமான் தமதுரையில் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.